அனைவருக்கும் மீனவர் தின நல்வாழ்த்துகள். நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியலை பேசுகிற கட்சி என்றுதான் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிரினங்களுக்கான அரசியலை மட்டுமல்ல, உயிரற்றவர்களுக்கான அரசியலையும் பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தண்ணீர் மாநாடும் மலைகளின் மாநாடும் அதை தொடர்ந்து இன்றைக்கு கடல் அம்மா மாநாட்டையும் நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக கடல் அம்மா மாநாடு? கடலுக்கு என்ன பிரச்சனை? அக்கா எழிலரசி அவர்கள் சொன்னது போல் கடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. நமக்கு தான் பிரச்சனை. கடலின் தாக்கத்திலிருந்து, கடலின் சீற்றத்திலிருந்து நம்மை பல நூறாண்டு காலமாக பாதுகாத்து வந்த அரணாக இருந்த கடற்கரைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. பழவேற்காடு தொடங்கி நீரோடி வரைக்கும் கடலோர கிராமங்களில் நாம் பயணப்பட்டோம் என்றால் தெரியும், நம்முடைய அரணாக இருக்கக்கூடிய கடற்கரைகளை காணல. கரையை காணலைங்க. வடிவேல் சொல்வது போல கிணத்தை காணல என்று வடிவேல் சொல்வார் இல்லையா, அதே போன்று கடற்கரைகளை காணல. முடித்து விட்டார்கள் கடற்கரைகளை. என்ன செய்தீர்கள் கடற்கரைகளை? நாங்கள் கடற்கரைகளில் மணல் எடுக்கிறோம், அந்த மணலில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கிறோம் என்று சொல்லி கனிமங்களை பிரித்தெடுப்பதன் மூலமாக கடற்கரைகளை அழித்தது மட்டுமல்லாமல் அந்த கதிரியக்கத்தின் மூலமாக புற்றுநோய்களை பரப்பிவிட்டார்கள். அன்பு மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். கடந்த 2015ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திருவிதாங்கோடு பகுதியில் புற்றுநோய் கண்டறியும் முகாம் ஒன்று நடைபெற்றது. அந்த முகாமில் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவர் மதிப்பிற்குரிய ஐயா அஜய்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அவர் ஒரு சில செய்திகளை பேசுகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக எங்களிடம் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. குறிப்பாக கடலோர பகுதியின் மக்களுக்கு அதிக அளவிலே புற்றுநோயினுடைய தாக்குதல் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் சூழலியல் காரணம்தான். அது மட்டுமல்லாமல் இந்த கதிர்வீச்சு புற்றுநோயை பரப்பி மக்களை கொல்வதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. உடனடியாக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இந்த மக்களை புற்றுநோயின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார், எச்சரித்தார். உடனடியாக ஒரு குழுவையும் மாவட்ட ஆட்சியர் நியமிக்கிறார். நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்று சொல்லி ஆய்வுகளை எல்லாம் நடத்துகிறார். என்ன ஆனது? அந்த குழு என்ன ஆனது? மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அதிக அளவில் இன்றைக்கு புற்றுநோயால் பாதிப்புக்கு ஆளாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அரசு. இந்த அரசு நடத்துகிறது. அண்ணன் ரூமன் அவர்கள் பேசினார்களே, ஐயாரியல் என்கிற ஆலை, புற்றுநோயின் கூடாரமே அந்த பகுதியில் தான் இருக்கிறது. முதல்ல அந்த ஐயாரியல் ஆலையை தூக்கி போட்டு கடல்ல கல்ல கட்டி தாக்கல நாம் யாரும் வாழ முடியாது. கடற்கரைகள் முடிந்து போய்விட்டது. சரி, கடலோடிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஒருபுறம் எல்லையிலே கச்சத்தீவிலே மீன் பிடிக்க செல்லக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் சுட்டு சிதறடிக்கப்படுகிறார்கள், பாதுகாப்பில்லை. சரி, நம்முடைய கடலில் மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என்று பார்த்தால், மீனவர்கள் கடலில் வேட்டையாடுகிற போது அங்கே நடக்கக்கூடிய விபத்துகள், அசம்பாவிதங்களால் காணாமல் போகிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கு இவர்களிடம் என்ன நடவடிக்கை? ஓக்கி புயல் வந்த போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் 2 முறை பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். அந்த மக்களினுடைய அழுகுரல், கூக்குரல் இன்னமும் எங்களுடைய கண் முன்னே நிற்கிறது. என்னுடைய அண்ணன் சிக்கி தவிக்கிறான், என்னுடைய தம்பி சிக்கி தவிக்கிறான், என்னுடைய அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, என்னுடைய மாமன், மச்சான் கடலில் உயிரோடல்ல சத்து பிணமாக மிதக்கிறான். அவர்களை உயிரோடு கூட நீங்கள் மீட்டெடுக்க வேண்டாம், அவர்களுடைய பிணத்தையாவது தூக்கி கொண்டு எங்கள் காலடியில் போடுங்கள் என்று கதறினார்கள். என்னுடைய உயிரை தான் உன்னால் பாதுகாக்க முடியவில்லை, என்னுடைய பிணத்தை கூட தூக்கி கொண்டு வர உன்னால் முடியல. இப்போது வரைக்கும் ஹெலிகாப்டர் தளம் வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது? இல்ல, கொண்டு வரல. கடல் ஆம்புலன்ஸ் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சாலையில்
காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த சாலையில் விபத்து ஏற்பட்டாலும் உடனடியாக அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வரும், பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கும், மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கும், அவர்களின் உயிரை காக்கும். சரி, சாலையில் விபத்து ஏற்படுபவர்களை பாதுகாப்பதற்கு ஆம்புலன்ஸ் இருக்கிறதே, கடலில் விபத்து ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு கடல் ஆம்புலன்ஸ் எத்தனை எத்தனை காலமாக கோரிக்கை வைக்கிறார்கள் அவர்கள். செவிசாய்க்கல கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை. சரி, நீங்கள் ஒன்றிய அரசாக இருந்தபோது என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? 7 வருஷம் ஒரு மீனவன் கடலில் காணாமல் போனால் 7 ஆண்டு காலம் ஆகிறது அவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கு. 7 ஆண்டுகள் எதுக்கு? 7 ஆண்டுகள் தன்னுடைய கணவனை இழந்த அந்த குடும்ப தலைவியினுடைய நிலை, அந்த தன்னுடைய தகப்பனை இழந்த தாயினுடைய, தன்னுடைய தகப்பனை இழந்த பிள்ளைகளுடைய நிலை, எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான உரிமைகளும் இழப்பீடுகளும் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அவனுடைய நிலையை என்றைக்காவது இவர்கள் சிந்தித்து பார்த்தது உண்டா? இவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் இவர்களை குறை சொல்வார்கள், இவர்கள் அவர்களை குறை சொல்வார்கள். இதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான். இவர்கள் அத்தனை பேரையும் இந்த மீனவர் தினத்தில் நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி நம்மை வஞ்சித்த அத்தனை அரசுகளையும் ஆட்சிகளையும் கடல்ல கல்ல கட்டி தாத்தால் மட்டும்தான் நமக்கான விடுதலை கிடைக்கும் என்கிற உறுதியை இந்த மீனவர் தினத்தில் ஏற்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக அருட்தந்தை ஐயா ஜெகதீசன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம்.